இப்ப என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 19. அப்ப 14 வயசுல இருந்து லவ் பண்ணீங்க? எனக்கு அது லவ்னு எனக்கு தெரியல மேம். ஏய் என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. ஒரு டைம் எங்க ஊர்ல ஆட்டோ எல்லாம் போடுவாங்கல்ல, ஆட்டோ போடுவாங்க. ஆட்டோ போடல்னா என்னதுமா? நாடகம் மாதிரி ஆடுவாங்கல்ல. நீ ஒண்ணு பண்ணு, இந்த நம்பர் நான் ஒரு நம்பர் எழுதி தரேன், அவனுக்கு போய் சும்மாவது கலாயி நான் சொல்ற மாதிரி சொல்லுன்னு சொன்னாங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஹாய் மாமா நல்லா இருக்கீங்களா, நான் யாருன்னு தெரியலையா, அந்த மாதிரிலாம் பேச சொன்னாங்க. எனக்கு தெரியல, எங்க அக்காவுக்கும் தெரியல. எங்க அக்காவும் அப்போ ஏஜ் கூட எங்க அக்கா அட்டன் பண்ணல. எங்க வேணா மீடி போட்டுன்னு இருந்தேன்னா அவங்க வந்து பார்த்துட்டு நீ சின்ன பொண்ணா இருக்க, நீ ஏன் இப்படி பேசினா அப்படின்னாலாம் கேட்டாங்களா. அவன் முகத்தை பாடுறான், பச்சை மண்ணுடா, குழந்தை மாதிரிடா. குழந்தைய கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. பொம்மை பிடிச்சுதா நான் வாழ சொன்னேன்னா அந்த பொம்மையோட விளையாடினேன்னா மாதிரி இருக்கு. பேச்சு மட்டும்தானா? பேசிட்டு தான் இருந்தோம். வேற 2 வருஷமா பேசிட்டு தான் இருந்தோம். வேற வேற ஒண்ணும் இல்ல. போய் சொல்லக்கூடாது, சொல்லு. என்னதும் தம்பி, எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. தப்பு பண்ண. என்ன தப்பு பண்ண சொல்ல? பயப்படிதான் செய்வான், லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டு சொல்லலாம் விட்டுருவான். அவன் பேசினே இருக்கும் போது நீ கிஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க போன்ல. என்னது இது? எனக்கு இதெல்லாம் பத்தாது. தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னியா, இதைத்தான் சொன்னியா? இன்னமும் என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? இல்ல நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னியா, இதைத்தான் சொன்னியா? இன்னமும் என்னது இன்னமும்? இன்னமும் தப்பு எல்லாம். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? எப்படி பண்ண இதெல்லாம்? எங்க போய் பண்ண? எங்க ஊர்ல தான், அந்த ஷெட்டு கிட்ட தான். என்னடி சொல்ற? என்ன வேலை செய்றான் பையன்? மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காங்க பாலக்கோட்ல. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே லவ்ஸ்க்கு வயசு வித்தியாசமே கிடையாது. கல்யாணம் ஆகி 2 நாளைக்கு தான் அவங்க வீட்டுல போய் இருந்தேன். அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா? சேர்ந்து வாழ்ந்தீங்க? 2 நாள் தான் மேம் அவங்க வீட்டுல இருந்து. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். செஞ்சு இங்கேயாவது உண்மையா பேசுங்க, உண்மையா சொல்லுங்க. பேசணுன்றதுக்காக தான் இங்கே உண்மையா சொல்லுங்க. உண்மையா பேசணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். தினம் 1 மணி நேரம் போய் பேசாம உண்மையை பேசி பாருங்களேன். நான் உங்ககிட்ட நகை கேட்கல, நல்ல புடவை கேட்கல, 1 மணி நேரம் உண்மையத்தான் சொல்றேன். அது கூட உங்களால செய்ய முடியாதா? பானிபூரி அண்ணாவையும் இவங்களும் ஒரு வண்டியில வந்துட்டாங்க பாஸ்டா. போண்டா அண்ணாவா அது? அவங்க போண்டா கடை வச்சிருக்கிறதுனால அவங்கள போண்டா தான் மேம் சொல்லுவாங்க. பயப்படாம உட்காருங்க. அவ பாருங்க என்ன தைரியமா உட்கார்ந்துருக்கா. பெரியவங்களை பார்த்தா மட்டையா மணங்கிரும் மாமா, அவ்வளவு மரியாதை. கையெழுத்து போட சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் அவங்க ஆளுங்களே இருக்காங்க. யார் கேட்க சொல்றேன்? எல்லாம் நியூ ஃபேஸா இருக்கீங்க. நான் யார கேட்கறது? உன்னை கேட்காம. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் பேசும்போது குறுக்க யாராவது பேசினா அவன் தலை இருக்காது. பண்ண எதுக்குடா இப்படி பண்ண? நான் அன்னைக்கு நைட்டு இவங்களை அடிச்சேன் 2 அடி. கண்ணத்துக்கு 2 அடி அடிச்சேன். இப்ப நான் என்ன கேட்டு இப்படி பண்ண அடிக்கிறேன் நீ? இதுக்கு மேல அடிச்சுடா செத்துருவா நானு. இதுல யாரு பானிபூரி யாரு போண்டா? இவங்க தான் மேம் பானிபூரி, இவங்க போண்டா. நான் சர்பத் சாப்பிடுறது நினைச்சிட்டேன், பாய்சன் சாப்பிடுறதுனா சாப்பிடுறதுனா 1/2 லிட்டர் வாங்கி புதுசா சாப்பிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணிடணும். சும்மா அவராவது சாப்பிட்டு நான் பயங்கட்டு தருமா எல்லாரையும் சொல்லு. சாம்பார் ஆப் எனக்கு இருக்கு 2 டைம் குடிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி. என்ன விஷத்திலே பிறந்து வளர்ந்தவீடா நாங்க. 6 மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம். எனக்கும் அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா நாளைக்கு எங்களா மாதிரி தான் இருக்குமா. அவர் தான் சொன்னார். உனக்கு அவருக்கு குழந்தை பிறந்தா உங்கள மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? பேசிட்டேன், நான் பிரெக்னன்ட் ஆகிறேன், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரெக்னன்ட்டா? போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆவாங்களா? அது நம்பர் பேசினா எப்படிப்பா பிரெக்னன்ட் ஆவாங்க? சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா.
இது என்னடா புது பொருளியா இருக்கு? இந்த பையன் எப்படிமா தெரியும், இது வரைக்கும் எங்ககிட்ட கூட பேசுனதில்ல, வருவான் கடைக்கு போவான் செய்வான். அப்ப சொல்றாங்க இவங்க என்ன எல்லா ரூமுக்கு கூட்டு போனா வாரத்துக்கு ஒரு டைம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். லாட்ஜ்க்கு கூட்டின்னு போனியா இல்லையா? அது காசு இவ போட்டு எங்கிட்ட இருக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க மேடம். 10 ரூபாய் தருவேனா? நீங்க குடு குடு. சும்மா தருவேனா? நீங்க எனக்கு ஒரு முத்தம் தரணும். அவ்வளவுதானே, கொடுத்தா போதும். முதல்ல கையில காசு வைங்க. பாய்சன் குடிச்சிருக்க? நீங்களே ஒரு கேளுங்க 2 டைம், இப்போ குடிச்சதை விட 2-3 டைம் குடிச்சிருக்கோம். என்ன ஒரு புள்ளிய மாலையை பிடிச்சிட்டு வர்றாங்க? ஒரு கதை இருக்கு தெரியுமா? புலி வருதுன்னு ஒருத்தன் போய் சொல்லிட்டே இருந்தானா. ஒரு நாளைக்கு நிஜமாவே புலி வந்துதான். புலி ஒரே போல்ல ஸ்மார்ட் அவுட் பண்ற பார். சித்தப்பு ஒரு கண்டிஷன். தோலை நீங்க எடுத்துங்க, புலி பல்லை என்கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்படிங்களே, இது குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புளியா? அதுமா நீ எனக்கு வேணும்னா நான் என்ன வேணாலே பண்ணுவேன்டா. நீ பேசிதான்டா அவனை அடிச்சு கட்டாயப்படுத்தி உனக்கு ஆள் தாலி கட்ட வச்சாளா? மனசார கட்டாயப்படுத்தி தான் இன்ன வரைக்குமே. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? மேம் இவர் பொய்யை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க மேம். வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாங்க. பாருங்க, இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படித்தான் லட்சுமி நுழைவா? நீங்களே சொல்லுங்க. உலகம் தெரியாம பேசுறியேடி. பொய் பேசுற வீட்டுலதான் லட்சுமி நுழையறா. எல்லாரும் உன்னை திரும்பி பாக்குற மாதிரி கொண்டு போய் டாப்ல நிறுத்துறேன் நீ பாய்சன் சாப்பிட்டு இல்ல, நீ பாய்சன் எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? பையன் எப்படி? நல்ல பையன் தான். சர்டிபிகேட் கொடுத்துட்டான். மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நான் கேரண்டி. நல்ல சிரியன் பாக்கட்டும். அவனை சிரிக்கவே பார்க்கலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லி. அடிக்கடி எப்படி ரியாக்ஷன் கொடுப்ப? ஐயோ, சந்தோஷமா கூட்டிட்டு போப்பா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கார்ல முன்னால ஸ்லோவா போய்கிட்டு இருக்கேன். பின்னால பொண்ணை தூக்கி போட்டுக்கிட்டு நீங்க வாங்க.